எல்லாரும் வந்து டிஎன்பிசி வந்து படிக்க தான் வந்திருக்கோம். சரிங்களா? அதனால வந்து ஒரு சீன் ஓப்பன் பண்ணி அதுல இருந்து பாடம் நடத்திட்டு இருந்தா அதெல்லாம் முன்னாடி அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தேன். அது வந்து நல்லா இல்ல. அதனால வந்து நேருக்கு நேரா நம்ம பேசி உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அப்புறமேல் நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் உங்களுக்கு இந்த வகுப்புல சொல்லி தர போறேன் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு சொல்லி முடிச்சிட போறேன். இதோட தொடர்ச்சியை நாளைக்கு சொல்ல போறேன். நாளைக்கு வாங்க, நாளைக்கு வராங்க, நாளைக்கு புதுசா வருவாங்க. அந்த மாதிரி வந்து பொது தமிழ்ல வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் இருக்கு அப்படின்னு புதிதாக எழுதுறவங்க இருந்தா வந்து ஏற்கனவே வினாத்தாளம் மட்டும் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே ஒரு தேர்வு 2 தேர்வு அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப சிலபஸ் மாறி இருக்கு இல்லையா? அதனால உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் நேரடியா வந்து அந்த சிலபஸ் எடுத்துட்டு அப்படியே சொல்லிட்டு இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால வந்து நீங்க இன்ட்ராக்ட் பண்ணி என்கிட்ட பேசுங்க. அரௌண்ட் ஃப்ரீயா பேசுங்க. சாதாரணமா நேர்ல இதை வந்து ஒரு அகாடமிக்குள்ள நுழைஞ்சு சார் பொதுத்தமிழ் கிளாஸ் எடுக்கிறீங்களாமே, எப்படி எடுக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க, 100க்கு 100 மார்க் எடுக்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதே மாதிரி இப்ப என்கிட்ட கேளுங்க. மனோஜ்குமார். வணக்கம் மனோஜ். பிளான் பண்ணிட்டு போயிட்டாங்களா? பவித்ரா வணக்கம். மனோஜ் வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க? ஜூம்ல கனெக்ட் ஆயிருக்கீங்க? தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன் சார். தஞ்சாவூர், ரொம்ப மகிழ்ச்சி. டிஎன்பிசி எத்தனை முறை எழுதிருக்கீங்க மனோஜ்? இல்ல சார், இப்பதான் சார் நான் முதல் வருஷம் எழுத போறேன். அப்படி என்ன படிச்சிருக்கீங்க? இப்பதான் சார் எம்ஏ தமிழ் படிச்சுட்டு இருக்கேன். எம்ஏ படிச்சிட்டு இருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஆனா இப்ப வந்து நீங்க பிஏ முடிச்சப்பயே அப்ப எக்ஸாம்லாம் வந்திருக்குமே 2024 22 அப்பலாம் எழுதலையா? இல்ல சார், இப்பதான் சார் இன்டகிரேட்டட் எம்ஏ 5 வருஷம் கோர்ஸ்ல முதல் வருஷம் பிஏ இப்பதான் சார் படிக்க போறேன். படிச்சுட்டு இருக்கேன். ஓ ஓகே ஓகே, சரி சரி. வந்து இதெல்லாம் சொல்லிருங்க எனக்கு. ஈவினிங் சார். வணக்கம். யார் பேரு? மலர் பிரசாந்தா? சார், என் பேர் மலர்விழி, மதுரை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். அருமை அருமை, சூப்பர். நீங்க டிஎன்பிசி எத்தனை முறை எழுதிருக்கீங்க? டிஎன்பிசி இதோட 4 தடவை எழுதிருக்கேன் சார். 4 தடவை எழுதிருக்கீங்க. லாஸ்ட் எக்ஸாம்ல வந்து பொது தமிழ் எவ்வளவு எடுத்தீங்க? லாஸ்ட் எக்ஸாம் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எழுதினேன் சார். அதுல பொது தமிழ்ல வந்து 77 கொஸ்டின்ஸ் கரெக்ட் சார். 77 கொஸ்டின் கரெக்ட். சரி, என்ன மாதிரியான இப்ப சிலபஸ் மாறிடுச்சு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன மாதிரி பயிற்சி வேணும் உங்களுக்கு? எனக்கு கொஞ்சம் அந்த இலக்கண குறிப்பு, இலக்கண சம்பந்தமானதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக்கணும் சார். அது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. பிராக்டிஸ் क्वेश्चंस கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். சூப்பர். எல்லாரும் நல்லது, மகிழ்ச்சி. இதான் பத்தி பார்ப்போம். நல்லது. மதினா. மதினா வணக்கம். மதினா 3
2222. அவங்க நேம் இல்லாம இருக்கு, அவங்க கூட பேசலாம். நான் எல்லாமே சொல்றேன், நம்ம என்ன மாதிரி வந்து கிளாஸ் கொண்டு போறோம் அப்படின்றத சொல்றேன். எல்லாருக்கும் என்ன தேவை இருக்கும், ஒரு பொது தமிழ்ல வந்து 10 தேர்வு அல்லது ஒரு 5 ஆண்டுகளா எழுதிட்டு வரவங்களுக்கு என்ன மாதிரி சிரமம் இருக்கும், புதிதாக வந்தவங்களுக்கு, கடந்த 2 பேர் எழுதுனவங்களுக்கு, இதான் முதல் முறையா எழுத போறவங்களுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் இருக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுடைய மனசுக்குள்ள எழுதுற கேள்வி எல்லாம் நான் ஒருங்கிணைச்சு சொல்றேன். அது விடுபட்டுச்சுன்னா நீங்க வந்து இடையில வந்து இன்ட்ராக்ட் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? நான் ஒரு சிலபஸ் நான் எடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்முடைய சிலபஸ்ல வந்து முன்ன மாதிரி இல்ல, முன்ன என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அழகு 7 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய 3 பாட்டா வச்சிருந்தாங்க. ஒண்ணு வந்து இலக்கணம், இன்னொன்னு இலக்கியம், தமிழ் அறிஞர், தமிழ் தொண்டு. நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது வந்து 3 பாட்டை அதுல வந்து நம்ம வந்து ஒரு ஆவரேஜா ஒவ்வொன்றுக்கும் நினைச்சு கேள்விகள் பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வரும். இப்ப வந்து அதை எங்க கொண்டு அடக்கிருக்காங்க பாருங்க. இது எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் இது எளிமைன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எளிமை இல்லை அப்படின்றதையும் ப்ரூவ் பண்றேன். ஒருவேளை படிச்சிட முடியுமா அப்படின்றத கேள்வி வந்துச்சுன்னா படிச்சிட முடியும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். பழைய இதுல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்த தலைப்பு தான் இப்ப வந்து கிட்டத்தட்ட 6 தலைப்புல கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க. 6 வந்து ஒண்ணு வந்து அதுல வந்து இலக்கணம் கொடுத்திருப்பாங்க. அடுத்து ஆவன்னா வந்து இலக்கியம், இந்த பாட்டு கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து ஈனா, இது பாத்தீங்கன்னா தமிழறிஞர், தமிழ் தொண்டு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இப்ப 3 நம்ம மார்க் வந்து ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 33 கொஸ்டின் ஆவரேஜா கேட்பாங்க. ஆனா சென்ற தேர்வுலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 கொஸ்டின் கிட்ட இலக்கணத்துல இருந்து கேட்டதா நம்ம ஒரு கணிப்பு சொல்றோம் இல்லைங்களா? சரி, அப்ப வந்து 35 கேள்வி கேட்கிற அந்த பாட்டு வந்து விடுங்க. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்ப எவ்வளவு மாத்திட்டாங்க, 85 கொஸ்டின். இந்த இலக்கணத்தை மட்டும் இப்ப இலக்கணத்துக்கு மட்டும் நல்லா இலக்கணம் அப்படின்ற மாதிரியான தலைப்புகள்ல மட்டும் எவ்வளவு அடங்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 85 கொஸ்டின். பழசு ஆவன்னா ஈனா, இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டு எத்தனை கேள்வி, வெறும் 15 கேள்வி. அப்ப அதுக்காக வந்து நம்ம படிக்கிறதெல்லாம் குறைக்க முடியாது. ஒருவேளை குறைக்கலாம் அப்படின்னா எப்படி குறைக்கலாங்கிறத நான் சொல்றேன். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு, நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம்னு தெரியல பாருங்க. இந்த அழகு 7க்கான பாடத்திட்டம் இல்லைங்களா, இந்த அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான, சரிங்களா, அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். இந்த முறைதான் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரம் அப்படிங்கிறது வந்து பாட புத்தகங்கள் அடிப்படையாக கொண்டு கொடுத்தா, புத்தகங்கள் இதுவரை கொடுத்ததே இல்லை. சரி, நீங்க பழைய சிலபஸ் எடுத்து பாருங்க. இது வந்து 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தரம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து, அவுட் ஆஃப் சிலபஸ்னா என்னது, டெக்ஸ்ட் புக்ல இல்லாம தமிழ் இலக்கிய வரலாறு நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த தமிழ் இலக்கிய வரலாறு சம்பந்தமா வெளி புத்தகங்கள்லாம் படிச்சு அதெல்லாம் கொஞ்சம் கரைச்சு குடிச்சு அப்ப அதுல இருந்து 4-5 கேள்வி போட்டுருவாங்க. அவ எல்லாமே பாத்தீங்கன்னா 100க்கு வந்து எல்லாத்துக்கும் 95 வந்து நிற்கும். 95 நிற்கும். 5 மார்க் வந்து எங்க இருந்து வெளியிருந்து கேட்டுப்பாங்க. டெப்தா, டீப்பா, சிறப்பு அப்படின்னு கேட்டுப்பாங்க. அந்த சிறப்பு தமிழ்ல கேட்கறது, பிளஸ் 2ல கேட்கறது, சரிங்களா, பிளஸ் 2ல வந்து முதன்மை தமிழ்ல கேட்கறது, அப்புறம் மேல சிறப்பு தமிழ் கேட்கறது, இப்படி எல்லாம் கேட்டு வைக்கிறது, அதெல்லாம் நடந்தது. ஆனா இது அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி இவங்க இதுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னது, 10ஆம் வகுப்பு பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால வந்து இப்போ ஏற்கனவே கொடுத்த இந்த தலைப்புகளை வந்து 15 கேள்விகளுக்கு நம்ம இதுக்குள்ள படிச்சிட முடியும். இதை வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கு 10 வரலும் படிச்சா போதும். அது வந்து பழசு புதுசு அப்படின்ற இவங்க வந்து என்ன பண்ணல, சொல்லல. அதனால நம்ம வந்து பழசு புதுசு அப்படின்னு நம்ம மனசுல வச்சுக்கணும்.
சரிங்களா? நான் என்ன வந்து 10ஆம் தான் சொன்னேன், நீங்க பழச படிக்கல அப்படின்னு சொல்லி நாளைக்கு கேள்வி கேட்பாங்க. அது நம்ம போயிட்டு பரீட்சையில உட்காந்துட்டு இப்பதானே சொன்னாங்க மாத்தி கேட்டாங்கன்னு நம்ம கேட்கலாம் முடியாது. சரிங்களா? சரி. அப்ப அடுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்றது பாருங்க. இலக்கணம் என்ன நடந்திருக்கு பாருங்க. எல்லாரும் இலக்கணம் தான் கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இலக்கணம் மட்டும்தானா அப்படின்னா பாருங்க. இப்ப இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கணம் 25 கேள்வி. அப்ப இலக்கணங்கிறதுல அழகு ஒண்ணுதான் இலக்கணமா? கிடையாது. அழகு 2மே இலக்கணம் தான். அதே இலக்கணம் கொடுக்கல. அதே இலக்கணம் தான் கொடுத்துருக்கணும். ஆனா இலக்கணம் கொடுக்கல. சரிங்களா? பாருங்க, இது வந்து எழுத்து. சரிங்க. ஆக்சுவலா இலக்கணம் சொல்லிட்டு சொல்லுன்னு கொடுத்துருக்கோம். சொல்லுன்னு கொடுத்து கேட்டிருந்தோம். ஆனா கொடுக்காம விட்டாங்க. பரவாயில்ல. அதனால வந்து இதுவும் இலக்கணம் தான், இதுவும் இலக்கணம். அப்ப இலக்கணம் 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லுவான். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அப்ப இந்த இதுல வந்து பொருள் இலக்கணம் கிடையாது. சரிங்களா? அடுத்து யாப்பு இலக்கணம் கிடையாது. அடுத்து அணி இலக்கணம் கிடையாது. அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்கதான் சொல்லியிருக்காங்க. அவங்களோட சிலபஸ்ல இந்த பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் கிடையாது. ஏன் அப்படின்னா முன்ன இலக்கணங்கிற தலைப்புல ஒரு 20 தலைப்பு கொடுத்திருப்பாங்க. பழைய சிலபஸ் ஞாபகப்படுத்தி பாருங்க. அதுல என்னது எல்லாமே வந்துடும். அதுல வந்து எதுகை, மோனை, ஏபு, யாப்பை பத்தி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அணிகள் பத்தி கேள்விகள் பரிசையில் கேட்டு வச்சிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பொருள் வந்து அகப்பொருள், புறப்பொருள், ஒவ்வொரு திணைக்கு உரிய கடவுள், உணவுப் பொருள் அப்படியெல்லாம் கேட்டிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் இதுல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் இல்லை அப்படின்னு. அப்ப என்ன கொஞ்சம் கஷ்டப்படுத்தின மாதிரி இருக்கு, கொஞ்சம் எளிமைப்படுத்தின மாதிரி இருக்கு இல்லையா? சரி, அப்ப பாருங்க, இங்க எழுத்து இதுலயே சொல்லும் கொடுத்துருக்காங்க. இந்த அழகு ஒன்லயே சொல்லு இருக்கு. இங்க சொல்லகராதி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூடுதலா வந்து இதெல்லாம் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம தான் பாத்தீங்கன்னா இந்த பொது தமிழ் தேர்வு என்பது 2 விதமா வைக்கிறாங்க. ஒண்ணு வந்து தகுதி தேர்வா வைக்கிறாங்க, மதிப்பீட்டு தேர்வா வைக்கிறாங்க. அதாவது தகுதி தேர்வும் நீங்க அதுக்கான மதிப்பெண்ணை பெறணும். அதே மாதிரி அந்த மதிப்பெண்ணை வச்சுதான் உங்களுக்கு வேலைக்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. இது இல்லாம வேற துறைகளுக்கு தமிழ் தகுதி தேர்வைக்கும் பொழுது சில தலைப்புகள்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த தலைப்புகள்ல இப்ப நமக்கும் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த எழுதும் திறன் அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த வினாத்தால நிறைய இருக்கு, நம்ம தொகுத்து பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து கலை சொற்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். எல்லாமே கொஞ்சம் வந்து இந்த வேலை ரிலேட்டடா கேட்கல. அதாவது நம்ம வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டா வந்து எழுத்தர் பணிக்கு தான் போக போறோம். ஜூனியர் அசிஸ்டன்ட் அதுக்கான தேர்வு தான். விஓஓ. அப்போ வந்து இதெல்லாம் அது சம்பந்தமா எப்படியும் வந்து தமிழ்நாட்டுல தமிழ்ல தான் நம்ம பேசணும். அப்ப அதுக்கான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றதுதான் வந்து இவங்க வந்து முயற்சி பண்றாங்க. அதுதான் தமிழ் தகுதி தேர்வுல பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து மினிமம் மார்க் எடுத்த போதுமானது இருந்துச்சு. இதுல வந்து அதே தலைப்புகளை உள்ள நுழைச்சு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திருக்காங்க. எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு. இந்த கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், எத்தனை கேள்விகள் என்பது. ஆனா எத்தனை கேள்விகள் அப்படிங்கிறது போறது ஒன்றும் பெருசா நமக்கு வந்து பயத்தை போக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு கேள்வி கம்மியா கேட்கறாங்க, 15 தான் கேட்கறாங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு கேள்வி கேட்டாலுமே கூட நம்ம அதுக்கு மொத்தத்தையும் முழுசா நல்லா படிச்சாதான் வந்து நமக்கு வந்து திருப்தியா இருக்கும், விடையளிக்கும் செய்ய முடியும். அதனால இதுல 15 கேள்வி 5 கேள்வி கொடுத்துட்டாங்க, அதனால வந்து பிரச்சனை இல்லை அப்படிலாம் கிடையாது. சரி, பாருங்க, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். அது உங்களுக்கு பயமா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எல்லாமே உங்களுடைய மைக் வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப கலைச்சொல்னு ஒரு தலைப்பு இருக்கு. புதுதான் நம்ம கலைச்சொற்கள்னு 10th புக் 9th புக்லாம் வந்து எல்லாத்துலயுமே 6ஆம் புக்ல இருந்து கலைச்சொற்கள் இருக்கு. ஒவ்வொரு இயர்லயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிச்சு அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு டிஎன்பிஎஸ்சி தமிழ் பொது தமிழ் தேர்வுல 90 கேள்வி ஒரு நல்லா படிச்சவங்க வருது அப்படின்னா மீதி 10 கேள்வி வந்து அவங்களுடைய வேலை தீர்மானிக்கிற கேள்வியா மாத்த முடியுது. அப்படிதான் நிறைய பேர் வந்து தடுமாறி இருக்கிறாங்க. சரி, இந்த கலைச்சொல்ல வந்து ஒரு 3 கேள்வி கஷ்டமா கேட்க முடியாதா? 10 கேள்வி கேட்கிற இடத்துல 3 கேள்வி கேட்க நல்லா வச்சு பாருங்க. அப்ப தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள் அறிந்திருக்க வேண்டும். சரிங்களா? இது ஏதோ புக்ல தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கலை சொல்லாக்குன்னு சொல்லி புக்கு போட்டுருக்குறாங்க. இது நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைமை செயலர் பணியிடங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் ஒரு தேர்வு வச்சாங்க. அதுக்கு ஒருத்தங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு தனியா புத்தகமே இருக்கு. அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற புத்தகங்கள்லாம் வந்து நம்ம படிக்கணும். எதை கேட்போம் யாருக்கு தெரியும்? சரிங்களா?
அப்ப பாருங்க, இதுலயே வந்து நமக்கு டைப் பண்றதுக்கு 3 கேள்வி தூக்கி போடலாம். அடுத்து மொழிபெயர்ப்பு, கிட்டத்தட்ட அதே தான். அங்க பார்த்த கலைச்சொல்லு எளிய மொழிபெயர்ப்பு ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒண்ணுதான் இல்லையா? தமிழ் சொல் நம்ம எடுக்கும் போது கலைச்சொல்லா சொல்லுவோம், அவ்வளவுதான். இணையான தமிழ் சொல்ல நம்ம பயன்படுத்தும் போது கலைச்சொல் கண்டுபிடிச்சு போடுவோம். அதுதான் நம்ம, சரிங்களா? அப்ப ரெண்டும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. அப்படிங்கும்போது இதுலயே வந்து ஒரு 2 கேள்வி 3 கேள்வியை என்ன பண்ணலாம், கஷ்டமா போட வாய்ப்பு இருக்கு. ரிலேட்டடா இருக்கும், நமக்கு ரொம்ப ஒத்து வர மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால வந்து அதை வந்து கடினப்படுத்த முடியும். அப்ப பாருங்க, இது எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் விசாலமான படிப்பு. அப்போ வந்து பாருங்க, செய்தித்தாள்ல பயன்படுத்துற அந்த தமிழ் முழுக்க முழுக்க தமிழ் சொற்களை பயன்படுத்துற செய்தித்தாள்ல அதெல்லாம் கொஞ்சம் வாசிச்சே இருக்கிற மாதிரியான பழக்கம். சரிங்களா? அடுத்து வந்து இது நிறைய வந்து ரொம்ப வைடா படிக்கணும். சரி, அது படிச்சாதான் வந்து நம்ம இதை வந்து சரி செய்ய முடியும். கிட்டத்தட்ட வந்து நம்மளை வந்து 15 கேள்விகள்ல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் விரிவான படிப்பு இருந்தாதான் வந்து பண்ண முடியும். இதுக்குள்ளதான் அடக்கம், இதுக்குள்ள படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருந்த விஷயம் வந்து இப்ப இல்லை. அதை வந்து எங்க வச்சுட்டாங்க பாருங்க, வெறும் 15 கேள்வி உள்ளடக்கிட்டாங்க. 15 கேள்வி தான் அதுக்குள்ள இருக்கும். என்னதான் நம்ம டெக்ஸ்ட் புக்கை படிச்சு விழுந்து விழுந்து படிச்சாலும் அது எத்தனை கேள்வி போயிடும்? 15 கேள்வி போயிடும். மீதி 85 கேள்வி இந்த சமாடா இருக்கு. அப்ப இந்த 15லயும் வந்து நூலாசிரியர் திருக்குறள் எல்லாம் ஒழுங்கா படிக்காம விட்டா இதுல கொஞ்சம் சிரமத்துல உள்ளாக முடியும். பயமுறுத்தல, நெகட்டிவா பேசல, இதுல இருக்கிற வந்து யதார்த்தத்தை நான் சொல்றேன். கேள்வியில இருந்து எனக்கு கேளுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி பகுதிகள் வந்து இப்ப வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் ஏதோ ரொம்ப எளிமையா தெரியுதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா இதுல பாருங்க, ஒரு ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். அப்போ வந்து சில டெக்னிக்கல் வேர்டு பயன்படுத்துவாங்க. அதை வந்து நம்ம வந்து அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து அந்த ஆளை உட்கார வச்சு சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. சரிங்களா? அப்ப இந்த விஷயங்களை நம்ம பார்ப்போம். அப்ப இதுக்கு வந்து தனியா நம்ம ஸ்பெஷலா கவனிக்கணும். இதை பார்த்து நம்ம இங்கேயும் வந்து எஃபெக்டிவா வந்து இலக்கணத்தை பத்தி இருக்கு. சரிங்களா? நம்ம வந்து இலக்கணம் கஷ்டம் அப்படின்னு நீங்க படிச்ச 10ஆம் வகுப்புல இருக்கிற நன்னூல் பயன்படுத்தப்படுது. 10ஆம் வகுப்புல இருக்கிற எழுத்து சொல் அப்படின்றது சம்பந்தமா இருக்கு. இதுல வாக்கிய வகை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். சேர்த்துறது, பிரிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல உள்ளடங்கிடுது. அதனால வந்து இது இந்த மாதிரி இதை நம்ம எப்படி வந்து கவர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து தேர்வுக்கான நாட்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜூலை 12 நமக்கு இருக்கு. அப்ப வந்து நமக்கு வந்து ஜூன் முழுக்க இருக்கு. சரிங்களா? அது பக்கம் இந்த பக்கம் மே மாசத்துல வந்து நம்ம 2ஆம் தேதி நம்ம வந்து 60 நாள் வந்து எஃபெக்டிவா வச்சுக்கலாம். அப்ப 60 நாள் எஃபெக்டிவா வச்சுக்கலாம். 60 நாள்ல நம்ம வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து வகுப்பு என்னென்ன எத்தனை வகுப்பு இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ இதுல இருந்து எப்படி திட்டமிடலாம் அப்படிங்கறத வந்து சும்மா சிம்பிளா வச்சு பாருங்க. அப்போ வந்து இந்த பாடப்புத்தகத்தை படிக்கணும். 15 கேள்விதான் சொன்னாலும் பாடப்புத்தகத்தை படிக்கணும். இல்லைன்னா படிச்ச மாதிரியே நம்ம மனசுக்குள்ள இருக்காது. மற்றது எல்லாமே படிக்கிறது இல்ல, மற்றது எல்லாமே வந்து பயிற்சி எடுக்கிறது தான். நல்லா வச்சு பாருங்க, இங்க இருக்கிற அத்தனையும் பயிற்சி எடுக்கிறது தான். சேர்த்தது, பிரித்தது, சந்திப்பிலை, இதெல்லாம் இலக்கணம் புரிஞ்சுக்கிறது. கொஞ்சம் சில சந்திப்பிலை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வந்து கண்டிப்பா வந்து இந்த வள்ளியில மிகும் இடம் மிகாம இடம் அதெல்லாம் வந்து மனப்பாடம் தான் செய்யணும். இல்லைங்களா? அது மனப்பாடம் செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணாலும் வரும். அதே மாதிரி வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, அப்ப இது வந்து மனப்பாடம் செய்யணும். சரிங்களா? இப்படியாக சிலதை வந்து நம்ம கண்டிப்பா மனப்பாடம் செய்யதான் வேணும். அது மனப்பாடம் செய்யணும். சரி, அப்ப அந்த பகுதி பேரலா ஒவ்வொரு நாளும் இப்ப நம்ம வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம வகுப்பு தொடங்குறோம் அப்படின்னு சொன்னா முதல் நாள் தொடங்கி ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கிற விஷயத்துக்கான ஒரு விஷயத்த கண்டிப்பா செஞ்சோம். டெய்லி படிக்கணும். படிக்கிற விஷயத்த அன்னைக்கு இரவுக்குள்ள நம்ம தேர்வா எழுதணும். தேர்வு எப்படி எழுதுறது அப்படின்னு நான் சொல்றேன். நமக்கு வந்து நம்ம அகாடமிக்கு ஆப் இருக்கு, 400 IAS அகாடமி. அது வந்து ஆப், அந்த ஆப்ல வந்து உங்களுக்கு ஒரு பேட்ச் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல பேட்ச்ல வந்து உங்களை ஆட் பண்ணிடுவேன். அந்த ஆப்போட லிங்க் அனுப்புனா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
இந்த பேட்ச்ல ஆட் பண்ணிடுவேன். அந்த ஆப் உங்களுக்கு உள்ள காமிக்கிறேன் இருக்குமே. சரிங்களா? இந்த ஆப் மூலமா வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டெஸ்ட் எழுதலாம். அந்த டெஸ்ட் ஒரு முறை இல்ல, ரிப்பீட்டடா நீங்க எழுதிட்டே இருக்கலாம். ரைட்டுங்களா? அதோட பிடிஎஃப் வேணாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். அது வந்து நீங்க டெஸ்ட் எழுதலாம். சரிங்க. சரி, இது வந்து ஒரு பக்கம். இதை வந்து தினசரி செஞ்சாகணும். ஏன்னா 60 நாள்ங்கிறது ரொம்ப குறைவான நாள். மொத்தமா 3 மாசம் 90 நாள் தருவாங்க. போன எக்ஸாமுக்கு வந்து 100 நாள் மேல கொடுத்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப இப்ப ஏதோ ஒரு அவங்களே ரொம்ப லேட்டா அறிவிச்ச மாதிரியோ ரொம்ப டைட்டா ஃபீல் பண்ணுவாங்களான்னு தெரிஞ்சு நமக்கு வந்து 60 நாள்ல தந்திருக்காங்க. ரைட்டா? 60 நாள் 70 நாள் 75 நாள் வச்சுக்கோங்களேன். 60 நாள் வச்சா இப்ப நமக்கு எஃபெக்டிவா நமக்கு 60 நாள்ல அந்த 12 நாள்ல வந்து நம்ம இது படிச்சுட்டு இருக்க முடியாது. ஜூலை மாசத்துல அப்ப வந்து நம்ம வந்து டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே நம்ம முடிக்கணும் அப்படின்னா இப்படி படிக்கணும். அப்ப ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் படிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேர்வு எழுதணும். எதுக்கான பார்த்து அப்படின்னா மனப்பாடம் பண்ற பார்த்து. அடுத்து 2வது விஷயம், ஒவ்வொரு நாளும் இலக்கணம் படிக்கணும். ஒவ்வொரு நாள் இலக்கணம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் இலக்கணம் படிக்கணும். அந்த இலக்கண பிராக்டிஸும் பண்ணணும். 2மே தேர்வு தான். ஆனா 2யும் வந்து ஈக்குவலா நம்ம வந்து லீட் பண்ணணும். சரிங்களா? இது கூட வந்து நம்ம ஒவ்வொரு கூடுதலா செய்தித்தாள படிக்கிறது. செய்தித்தாள்ல தமிழுக்கான பகுதியை வந்து எப்படி நம்ம சில தலைப்புல நான் சொல்றேன். ஒவ்வொரு வகுப்புலயும் வந்து ஒரு பயிற்சி மாதிரி அன்னைக்கான உங்களுக்கான ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுப்பேன். அந்த அசைன்மெண்ட் வந்து நீங்க வந்து செய்தித்தாள்ல படிச்சுட்டு வந்து சொல்லணும். அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பயிற்சி ஆகும். அது வந்து இப்ப உங்களுக்கு புரியாது. நீங்க அது வந்து நீங்க தேர்வுல ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? நிறைய வந்து ஃப்ரீ டெஸ்ட் போடுறாங்க. நிறைய சேனல் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து உள்ள போய் டெஸ்ட் எழுதி பார்த்தா அது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். அப்பதான் வந்து நான் சொல்லித்தர விஷயம் உங்களுக்கு ஏதோ யூஸா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? ரைட். சரி, அப்ப பாருங்க. இப்ப இந்த 2 பார்ட் இலக்கணம் சொல்லகிறாங்க. இப்ப மீதி இருக்க 3வது பார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எழுதும் திறன். இது நம்ம பழசுல வந்து இலக்கண வகையில தான் இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்னு. அப்ப இதுல வந்து பழமொழிகளை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த பழமொழி நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப வந்து தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்திடம் உண்டு. தனித்திடம் வந்து வாழை இலைக்கு தமிழ் பண்பாட்டு மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. அப்ப நமக்கே வந்து ஒரு இந்த ஆடல் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அல்லது வந்து சில வந்து பழமொழிகளை கொடுத்துருப்பாங்க. அப்ப அது இருக்கு. இங்க தொடர் வகைகள் இருக்கு. இது நம்மளுடைய பொது இலக்கணங்கிற தலைப்புல சேர்த்து படிச்சுட்டு இருந்தோம். இந்த வகை வாக்கிய வகை இருக்கிறது 15 வகையான வாக்கியங்கள் இருக்கு. இல்லைங்களா? 15 வாக்கியங்கள் இருக்கு. அதை படிக்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, திணை மரபு. இந்த பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதெல்லாம் வந்து இலக்கணத்தில் இருக்கு இல்லைங்களா? நமக்கு வந்து அப்ப வலுவலா நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எங்க உதாரணங்களை கொடுத்துருக்காங்க. வலுவலா நிலை நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி வந்து மரபு வினை மரபு, விலங்குகளின் ஒளி மரபு, அந்த மாதிரியான பகுதிகள் இருக்கு. இது எல்லாமே முழுக்க பிராக்டிஸ் தான். சரிங்களா? அப்போ வந்து தினமும் வந்து இந்த மரபுல வந்து இருக்கிற மாதிரி சொற்களை ரிப்பீட்டடா டிஎன்பிசில வந்து அவங்களே பாத்தீங்கன்னா சில கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றும் 200 300 பக்கத்துக்கு இருக்கும். சரிங்களா? அது கூட நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஷேர் பண்றேன். நீங்க பாருங்க. அதுல இது சம்பந்தப்பட்டு அவங்க என்னெல்லாம் வந்து தயாரிச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து டெஸ்டா எழுதலாம். சரிங்களா? அவங்க கொடுத்துருக்கிற பிராக்டிஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில சொற்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அது பழைய புத்தகத்துல இருக்கிற இந்த மாதிரி மொழித்திறன் பயிற்சிகளை கொடுத்திருக்கிற அந்த பகுதிகள், புது புத்தகத்துல மொழித்திறன் பயிற்சிகள் இப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்புக்குட்பட்ட எல்லாத்தையும் நம்ம பயிற்சி எடுக்க போறோம். சரிங்களா? எப்படியும் வந்து இந்த பாடப்புத்தகத்துல இருக்கிற இந்த மாதிரியான பகுதி தான் வரப்போகுது இந்த பாட்டுல. அப்ப அதுதான் நம்ம செய்ய போறோம். நம்ம வெளியிருந்து பார்க்க சொன்னது கலை சொற்கள் தான். அப்ப வந்து சில டிபார்ட்மெண்ட்ல நம்ம வந்து கண்டிப்பா எல்லா சொற்களும் படிக்க ஆயிரக்கணக்கான சொற்கள் இருக்கும். அதெல்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. நமக்கே தெரியும், ரீசனபிளா இருக்கும். இங்க கொடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓரளவுக்கு டெக்ஸ்ட் புக்ல தான் கொடுத்து ஒரு பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அதான் கொடுப்பேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு ஒரு கடைசியா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம வந்து நினைக்கிறது எப்படி வந்து ரீச் பண்ணலாம், இதெல்லாம் எப்படி சாத்தியம், நமக்கு வந்து உண்மையிலேயே எதெல்லாம் கேட்பாங்கிறது நமக்கு நம்முடைய மைண்ட் சொல்லணும். அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் நம்மளை வந்து டியூன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி விஷயங்களும் என்னோட வகுப்புல நான் சொல்லி தருவேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சும்மா ஒரு 1 மந்த்லயே உங்களுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும்.
நீங்க வந்து பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் உங்களை நோக்கி வரும், உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய யூடியூப் சேனல்ல பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தேவையானது எப்படி ஈர்க்கலாம், அந்த ஈர்ப்பு விதி அப்படின்னு. எல்லாருக்குமே அது ஒண்ணுதான். ஒரு விஷயத்துக்கு நம்ம எவ்வளவு ஈடுபாடோட இருக்கிறோமோ, எவ்வளவு ஆசைப்படுறோமோ, அந்த பேர்னிங் டிசையர் அப்படின்றது தான் அது நம்மள கிடைக்க வைக்குது. அப்படிதான் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பேட்டியில சொல்லுவாங்க. அதை பத்தி நான் கொஞ்ச நேரம் சொல்றேன். சரிங்களா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வாசிக்கிறது தான். அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வினாத்தாள வந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அவர் வந்து இந்த பகுதியில வந்து கை தேர்ந்தவரா இருப்பாரு. அவர் ஏன் கை தேர்ந்தவரா இருக்காரு அப்படின்னா வந்து அவர் நிறைய வந்து படிச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்ப முழுக்க முழுக்க ஒருத்தன் பேசும்போது பவித்ராவை யாரோ கேட்டிருந்தாங்க, நிறைய டெஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு டிஎன்பிசி எழுதுறீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 22 லட்சம் பேர் இந்த நம்ம ஃபீல்டுக்குள்ள இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, 22 லட்சம் பேர் இருக்கிறாங்க. போஸ்டிங் எவ்வளவு வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அதை பத்தி கவலைப்படாதீங்க. நமக்கு தேவையான ஒரே வேலை தான், உறுதியா நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். சரி, இப்ப இந்த 25 பேர் மனசுக்குள்ள வந்து என்ன அப்படின்னா, அவங்க பழைய ஆளா இருந்தாலும் சரி, புது ஆளா இருந்தாலும் சரி, டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட், ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். சரிங்களா? சொல்லித்தர பகுதி எப்பயுமே எதுலையுமே வந்து ஜிஎஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுல வந்து ஒரு 25%, அதுல வந்து மேத்ஸும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு 35 ஒரு 40% ஜிஎஸ்ல, தமிழ்ல வந்து ஒரு 40%. அவ்வளவுதான் வந்து சொல்லித்தரது. இதுப்பா நடத்தணும்பா, புரியலப்பா அப்படின்னு சொல்றது. மற்றதெல்லாம் நடத்துறது கிடையாது. மற்றதெல்லாம் படிக்கிறது, மனப்பாடம் செய்யறது, ரிப்பீட்டடா கொஸ்டின் டெஸ்ட் எழுதுறது, இதை சேர்ந்ததுதான். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்படி வந்து செய்யணும் நீங்க. ரைட்டுங்களா? சரி, நீங்க எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ப்ராக்டிஸ். ஒரு தலைப்பின் கீழே வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து கம்பல்சரி ஒரு 10 கேள்விகள் நம்ம சந்திச்சிருக்கோம். அதை பத்தி வந்து ஒரு விவாதம் நடத்தணும். சரிங்களா? வார வாரம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு முறையான வகுப்பு வந்து நடக்கிற டைமுக்கு போக மற்ற நேரத்துல நான் என்ன மாதிரி யோசிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து உங்களை வந்து அதுல கை தேர்ந்தா மாத்தணும், அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி வந்து இதுக்கு நேர வரையறைலாம் கிடையாது. சாயங்காலம் 6:30 to 7:30, 6 to 8 அதான் வகுப்பு. அதுக்கப்புறமேலே எந்த இன்ட்ராக்ஷனும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல எப்பயுமே நீங்க லைவ்ல இருக்கலாம். வந்து நீங்க வாய்ஸ் மெசேஜ்ங்கிறத விட நீங்க டெக்ஸ்டா ஒரு தலைப்பு குறித்து டிஸ்கஷன் என்ன வந்து தகவல் வேணுமோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அது உங்களுக்கு அளவு உங்களுக்கே தெரியும். ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு விடை கிடைக்குதான்ட்டு. அதுல வந்து வேற யாரும் வெளிப்பாடு தேவையில்ல, என்கிட்ட நீங்க வந்து அதுக்கான பதில் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு டெய்லி நீங்க எடுக்கிற டெஸ்டுடைய மதிப்பெண் வந்து உடனே உங்களுக்கு அதுல வந்து ஆப்லயே வந்து வந்துடும், நீங்களே பார்க்கலாம். அது வேணா வந்து நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணலாம். சரிங்களா? சரி, அதே மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி மதிப்பெண் பெற்றாதான் அது ஒரு நல்ல வகுப்புன்னு அர்த்தம். சரிங்களா? இல்லைன்னா அது வந்து அவங்க நல்லா படிச்சாங்கப்பா, பழைய ஆளுங்கப்பா, அவங்க எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போயிடும். அதனால வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி மதிப்பெண் பெற்றாதான் வந்து அது உருப்படியான கிளாஸ் அர்த்தம். அதுக்கான விஷயத்தையும் நம்ம அதோட செய்வோம். நீங்க எந்த தலைப்பின்ல வந்து நீங்க வந்து இந்த பொதுத்தமிழை பொறுத்த மட்டும் எதில் வந்து நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு கூடுதலா ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? கூடுதலா வைக்கலாம். அல்லது வந்து இந்த வகுப்பு இல்லாம சிறப்பு வகுப்பு காலை நேரத்துல அல்லது வேற வந்து வார இறுதி நாள்ல ஒரு நாள்ல வந்து இந்த தலைப்பு மட்டும் மீண்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை பத்தி திரும்ப நடத்துவோம் அப்படின்ற மாதிரி பண்ணணும். சரிங்களா? மொத்தத்துல வந்து இந்த வகுப்பு வந்து நீங்க 100க்கு 100 பேருக்கான எல்லா 100% வேலையும் நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்றதுதான் இங்க நான் சொல்றது. கடைசியா வந்து 7வது தலைப்பு மீண்டும் வரலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான 20 அதிகாரங்கள், 25 கொடுத்திருந்தாங்க. இப்ப வந்து போனா போது 5 குறைச்சிட்டாங்க, 20 அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நடத்திட்டு உட்காந்துட்டு தேவையே இல்லை, நடத்தணும் தான். அது வந்து காணொலியா வந்து என்ன பண்ணிடலாம், ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒழுக்கமுடைய அதிகாரத்தை நான் நடத்தி அதுல என்னென்னலாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி என்னன்னுக்குள்ள ஞாபகம் வச்சுன்னு சொல்லி நான் வந்து ஒரு காணொலி வந்து என்ன பண்ணிருப்பேன், நடத்திருப்பேன். அந்த காணொலி பார்த்துட்டு உடனே வந்து என்ன பண்ணலாம், டெஸ்ட் எழுதலாம். அந்த டெஸ்ட் எங்க இருக்கும், ஆப்ல இருக்கும். ஒழுக்கமுடைமை, விருந்தோம்பல் ஆகிய 2 அதிகாரத்துல இருந்தும் இப்ப கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கேள்விகள் இருக்கும். நீங்க ஒழுக்கமுடைமை படிக்கணும், படிச்சுட்டு அந்த டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இதுதான் செய்யணும். இதே போல ஒவ்வொரு தலைப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது நாம வந்து இப்ப நான் டெய்லி கிளாஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு திருவஞ்சம் நடத்த போறோம் அப்படின்னு இல்லாம
ஒன்று ரெண்டு தலைப்புகள் அப்படி வந்து நடத்தலாம். மற்றதெல்லாம் வந்து நடத்தின காணொளிகளை பயன்படுத்தலாம். நம்ம கால அவகாசம் அவ்வளவுதான். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதை நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நான் இந்த ஸ்கிரீனை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து என் முகத்தை காணும். இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப திரும்ப மீண்டும் என்கிட்ட பேசுறீங்க. இப்ப நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். நான் சொன்னது ஓகேவா? இதுதான் எதிர்பார்ப்பீங்களா ஒரு டிஎன்பிஎஸ்சி கிளாஸ்ல? அல்ல வேற ஏதாவது எதிர்பார்ப்பீங்களா? ராமச்சந்திரன் அவங்க வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்களா அல்லது உங்க டிபிஏ வச்சிருக்கீங்களா? சார் வணக்கம் சார் இந்த கலை சொற்கள் பத்தி கொஞ்சம் நோட்ஸ் கொடுங்க சார் அதிகமா. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வந்து நான் வந்து இந்த சிலபஸை பார்த்தோன்னே எங்க நம்மள வந்து திணறடிப்பாங்கன்னா கலைச்சொற்கள் தான். சரிங்களா? அது வந்து கலைச்சொற்களை ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியான வார்த்தைகள் கொடுத்துட்டாங்கன்னா இதுவா அதுவாங்கிற மாதிரி நிறைய நம்ம இதை ரொம்ப கஷ்டமான கொஸ்டினா உருவாக்க முடியும். கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு துறை சார்ந்த கலைச்சொற்களை வந்து பிரிக்க நம்ம எடுத்து படிப்போம். சரிங்களா? எதெல்லாம் மற்றவங்களுக்கு கஷ்டம் வருதோ அதை வந்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? அதை நம்ம நோக்கம் கண்டிப்பா செய்வோம். யாரு கேட்டீங்க? கேட்டது யாரு? மலர்விழி சார். மலர்வெளி. மகிழ்ச்சி. நீங்க எல்லாருமே வந்து பேச பேச உங்களுடைய பெயரும் உங்களுடைய நம்பர் உங்களுடைய போன் நம்பரும் இந்த சாட் பாக்ஸ்ல போடுங்க. சரிங்களா? நாளைக்கும் வந்து அறிமுக வகுப்பு இருக்கு, நீங்க அட்டன் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம வந்து நேரம் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த தகவலோட முடிச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து நான் ஒரு தலைப்பு வந்து நான் வேணா உங்களுக்கு வந்து இலக்கணம் வந்து நடத்துறேன். நீங்க அதை வந்து பாக்கணும். சரிங்களா? சரி, நீங்க இப்போ வந்து நான் சொன்னதை வச்சு நீங்க வேற இப்ப நீங்க கேட்டாங்க கலைச்சொல் வந்து சம்பந்தமா நிறைய நோட்ஸ் கொடுங்க அப்படின்னாங்க. வேற யாராவது வேற என்ன கேக்குறீங்க கேளுங்க. சார் இந்த சிலபஸ் பிரிண்ட் கிடைக்குமா சார்? ஒண்ணும் இல்லை, நீ டெவலப் பண்ணிக்கலாம், அனுப்பிவிடுறேன். மனோஜா? மனோஜ் உங்க நம்பர் வாட்ஸ்அப் இதுல சாட் பாக்ஸ்ல போடுங்க, அனுப்பிடுறேன். சரிங்க சார். ஓகே சார். இப்ப நீங்க எலிஜிபிளாமா? நீங்க வந்து இப்ப அந்த எந்த இயர் முடிச்சாதான் எலிஜிபிளா? நீங்க பையன் படிச்சிட்டு இருக்கீங்களா மனோஜ்? மனோஜ் ஆமா சார். ஆமா சார், படிச்சுக்கிட்டு தான் சார் இருக்கேன். இப்போ வந்து நீங்க எலிஜிபிளா? 3 இயர் பிளஸ் 2 இயர் அப்படியா இல்ல கண்டினியூவா 5 இயர்? 12th முடிச்சுட்டு முதல் வருஷம் கல்லூரியில சேர்ந்தோம் சார். இப்ப 2வது செமஸ்டர் எழுதிக்கிட்டு இருக்கோம் சார் நாங்க. சரி சரி, ஓகே ஓகே. இப்ப நீங்க 10th தான் குவாலிஃபிகேஷனால இப்ப எழுத போறீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே சார், நன்றி சார். சரி, ஜனனி ஜனனி தலைமணி அவங்க ரிலேஷன் ஜனனி தானே நீங்க? ஆமாங்க சார். சரிங்க சார். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. டிஆர்பி பத்தி கேட்டு இருந்தீங்க. சார் எனக்கு டச்சே இல்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவங்கதான் டிஎன்பிஎஸ்சிக்கு வேணும். புதுசா இருக்கு சார். ஆமா ஆமா, டிஎன்பிஎஸ்சி எழுதிருக்கேன் நானு. இதோட 4 டைம்ஸ் எழுதிருக்கேன். பட் இருந்தாலும் எந்த நாலேஜுமே இல்லாம தான் நான் அது போய் எழுதி அட்டன் பண்ணியிருக்கேன் நானு. அது பாருங்க, எல்லாருக்குமே புதுசு. ஓகே ஓகே, எல்லாருக்குமே ஆனா புதுசுதான். சரிங்களா? இது எல்லாருக்குமே புதுசுதான். நீங்க வந்து எல்லாருக்கும் புதுசு, எல்லாரும் புதுசா தான் படிப்பாங்க. இந்த வெறும் 15 இந்த 7வது அழகு 7 அம்சம் பாத்தீங்களா, இலக்கியம் தமிழ், இதேதான் எல்லாரும் பார்த்திருப்பாங்க. அது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பழசு. மற்றதெல்லாம் புதுசு. இலக்கணம் வந்து பழசுதான். எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துற மாதிரியான கேட்கிற கேள்வி உள்ள பகுதி எல்லாமே என்னதான் பாத்தீங்கன்னா புதுசுதான். 40 கேள்வி இலக்கணம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 15 கேள்வி வந்து இலக்கியம், தமிழ், அறிஞர் தமிழ் வந்து 55 கேள்வி போக மீதி 45 கேள்வி புதுசாதான் எல்லாத்துக்கும் சுத்த விட்டுருக்காங்க. சரிங்களா? அதனால வந்து நீங்க பயப்படாதீங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், நான் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா கூட பயப்பட தேவையில்ல. சரிங்களா? நீங்க கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து சாட் பாக்ஸ் வந்து எண் போடுங்க. சரிங்களா? இப்ப நாளைக்கு வகுப்பு அட்டன் பண்ணுங்க. வேற ஏதாவது கேட்கலாம். இப்ப நான் உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி காமிக்கிறேன். அப்படியே பாருங்க, இந்த ஆப்ல டெஸ்ட் பண்ணலாம்.
பாருங்க, ஆப்ல பாருங்க, பேட்சஸ் இது நிறைய பேட்சஸ் இருக்கு. டிஎன்பிசி பேட்ச் ஆப்ல நடக்குது. சும்மா சாம்பிள் காமிக்கிறேன். பேட்ச்ல பாருங்க, மேல பாருங்க, மேல டாப்ல ஓவர் வியூன்னு இருப்பாங்க. ஓவர் வியூ, ஸ்டூடெண்ட்ஸ், டெஸ்ட், இதுல டெஸ்ட் வந்து ஆட் பண்ணி டெஸ்ட் நீங்க எழுதலாம். அடுத்து வந்து இப்ப நீங்க இருக்கிற வீடியோஸ், இப்ப நான் வந்து இப்ப இந்த வீடியோ கூட அதுல வந்து அப்லோட் பண்ணா நீங்க பார்க்கலாம். நடத்துற கிளாஸ் வந்து ரிப்பீட்டடா நீங்க பார்க்கலாம். எவ்வளவு யூடியூப் வீடியோ பார்க்கலாம், அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃபா வந்து இங்க அப்லோட் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து புவியியல் அப்படின்னு இருக்கு, ஓபன் பண்றேன். இது உங்களுக்கு பிளாக்கா தெரியும், சரிங்களா? ஏன் அப்படின்னா வந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கு. இதுக்குள்ள வந்து அந்த கண்டென்ட் இருக்கும், சரிங்களா? இப்போ குப்தர்கள், அதுக்குள்ள வந்து குப்தர்களுடைய கண்டென்ட் இருக்கும். இது உங்களுக்கு பிளாக்கா தெரியும், சரி. சரி, இது வந்து ஆப்போடைய வீடியோஸ், டெஸ்ட், இதெல்லாம் உங்களுக்கு தேவையானது. மற்றெல்லாம் வந்து நிர்வாகத்தானது. டெஸ்ட் வீடியோஸ், ஸ்டடி மெட்டீரியல், இது எல்லாமே நீங்க வந்து இதுல அக்சஸ் பண்ண முடியும். அப் டு எக்ஸாம் உள்ள நீங்க அக்சஸ் பண்ண முடியும். ரிப்பீட்டடா எழுதுங்க, சரிங்களா? இதுதான் வந்து சரி. இப்போ பாத்துட்டீங்க இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்முடைய சிலபஸ்ல இலக்கண பகுதியா சவாலா இருக்கனால இலக்கண பகுதியை வந்து நடத்த தொடங்குவோம். இலக்கண பகுதி நடத்திட்டு தினமும் தேர்வு, சரிங்களா? இப்போ வந்து அந்த தலைப்பின் கீழே என்ன தலைப்பு நடத்தணுமோ அதுல உடனடியே தேர்வு. அகர வரிசை நடத்தினா அன்னைக்கு உடனே தேர்வு. அதுல என்னென்ன சந்தேகம் இருக்கு அப்படின்றத நீங்க கேட்டு தீர்த்துடணும் கம்ப்ளீட்டா, சரிங்களா? அப்ப அதுல இருந்து தேர்வு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க கேள்வி சந்திச்சாலும் சரி, அந்த கேள்வி வந்து உடனே அடுத்த வகுப்பில் நீங்க கேட்கணும், சரிங்களா? அது அந்த ஸ்பாட் நான் வந்து சொல்ல முடிஞ்சாலும் சரி சொல்லிடுவேன். அதெல்லாம் அடுத்த வகுப்புலயே நான் சொல்லுவேன். முதல்ல உங்களுக்கு சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா நீங்க வந்து தெளிவுபடுத்திடணும், ரைட்டுங்களா? இது ரொம்ப ரொம்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னேன், வேற ஏதாவது நீங்க கேட்குன்னா கேளுங்க. இப்போ வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து டைம் வந்து 7:20 ஆச்சு, சரிங்களா? ஒரு தலைப்பு மட்டும் நான் உங்களுக்கு வந்து சின்னதா நடத்துறேன். அதே மாதிரி வந்து ஒரு முக்கியமான பாடம், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமா கேட்குது பார்ப்பேன், சரிங்களா? இப்ப நான் வந்து இந்த முறை வந்து எப்படி யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு முறையும் வந்து இந்த வகுப்புல வந்து சேரங்கிட்ட வந்து என்ன பண்ணுவேன்னா, மோட்டிவேஷன்ன்றது எப்படி பண்ணுவேன் அப்படின்னா பயிற்சியா சொல்லி கொடுப்பேன். அதாவது மோட்டிவேஷனா வந்து இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பணியில இருக்கலாம், அல்லது படிச்சுட்டு இருக்கலாம், படிச்சு முடிச்சிருக்கலாம், பல முறை டிஎன்பிசி எழுதுனீங்களா இருக்கலாம், அல்ல பொருளாதார தேவையோ, திருமணம் பண்ற சூழ்நிலை, ஒரு நாள் எனக்கு அது மாதிரி நிறைய வந்து பெண்கள் படிச்சிருக்காங்க. இந்த ஒரு வருஷம் எனக்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா மேரேஜ் பண்ணிடுன்றாங்க, நான் பர்மிஷன் கேட்டு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி சவால். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி திரும்ப திரும்ப படிக்கிற அந்த 10 வருஷம் எழுதிட்டு இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நான் பணிக்கு வந்து 15, 13, 16 வருஷம் ஆச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் வந்து என் கூட படிச்சவங்க இன்னமும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, என் கூட படிச்சீங்க, என் கூட இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்களா இருக்கிறாங்க, சரிங்களா? இப்ப ஃப்ரெஷ்ஷா வந்து இங்க வந்து சர்வீஸ் ஆயின் போயிருக்கா போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சவால்கள் இருக்குது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் சம்பந்தமா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இதை சரி செய்யும். சரி, அப்போ வந்து இது வந்து ரெகுலரா படிக்கிற ட்ரெடிஷ்னல் அந்த மாதிரியான தயாரிப்புல வந்து இது உள்ளடங்குறதே இல்லை, ஜெயிக்க முடியறதே இல்லை. அப்ப இதுக்கு வந்து வேற ஒரு ஆற்றல் பயன்படுத்து, என்ன அப்படின்னா நம்ம மன ஆற்றல. நீங்க எல்லாம் வந்து பெரிய மோட்டிவேட் ஸ்பீச் எல்லாம் சொல்றவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நான் அந்த விஷயத்து மேல வந்து காட்டின ஈடுபாடு, அதுல வந்து நம்ம வந்து நான் ஆத்மார்த்தமா ஈடுபடும் அப்படின்னு என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே விஷயங்கள் தான். அதை நம்ம ஒரு வாழ்க்கை ஒரு வழிமுறையா மாத்திக்கிட்டோம், சரிங்களா? எதெல்லாம் வந்து முறைப்படுத்த போறோம் அப்படின்னா நம்முடைய எழுந்திருக்கிற நேரம், சரிங்களா? எப்பவுமே வந்து மூளை தான் நமக்கு வந்து படிக்கிறதுக்கான அனைத்து ஆற்றல் முடியும். அப்ப வந்து அது
அந்த மூளை எப்படி வந்து திறம்பட பயன்படுத்துறது. சரிங்களா? நினைவாற்றல்ல எப்படி பயன்படுத்துறது. அதே மாதிரி நமக்கு வர்றது வந்து சோர்வு, உடல் சோர்வு கூட விடுங்க, மனச்சோர்வு. மனச்சோர்வு வந்து வந்து போகும். சரிங்களா? எதிர்மறை எண்ணங்கள். அப்ப நம்ம புறச்சூழ்நிலை நம்ம தாக்கப்பட்டுட்டே இருக்கோம். டெய்லி வந்து என்ன படிக்கிறீங்க, எது படிக்கிறேன்னு கேட்பாங்க. நம்ம வந்து எழுந்திருக்கலாம், மதிப்பெண் வாங்கினாவோ பல எதிர்மறை விமர்சனங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அப்ப எதுக்கும் வந்து அசராத ஒரு இரும்பு மனம் எப்படி கிடைக்கும்? அதே மாதிரி ஒரு விஷயத்தை இன்னைக்கு படிக்கணும்னு நினைச்சா அதை எப்படி படிச்சு முடிக்கிறது? சரிங்களா? இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நினைப்போம், நம்மளாம் அப்படித்தானே டைம் டேபிள் போட்டுலாம் படிச்சிருப்போம், வச்சிருப்போம். ஆனா முடிக்க முடியாது. ஆனா முடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. எல்லாமே நடைமுறையில பயன்படுத்துற டெக்னிக் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டெக்னிக். நம்மள அறியாமையே நம்ம ஈடுபாட்டோட அந்த விஷயத்தை நம்ம படிச்சு முடிப்போம். அதுக்கான ஆற்றல் நமக்குள்ள இருந்து இயல்பா அதுக்குள்ள வரும். அந்த மாதிரி பண்றதுக்கு என்ன பண்ணும்? அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இரவு நேரத்துல கண் விழித்து படிக்கிறது முறையே அல்ல. நீங்க அதிகாலையில எழுந்து படிங்க. அதுக்கான தயாரிப்போட இருங்க. இப்போ வந்து நம்ம பனிக்காலம், அந்த குளிர்காலத்துல கடந்து வந்துட்டோம். இனிமேல் வெய்ய காலம் தான். அதனால வந்து நேரமா எழுந்திருக்கிறது ஒன்றும் அவ்வளவு பெரிய சவாலான விஷயம் இல்லை. ஆனா 4 மணி, 3:30 மணி அந்த மாதிரி எல்லாம் எழுந்திருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி நேரத்துல வகுப்பு எடுக்க சொன்னா கூட நான் வகுப்பு எடுப்பேன். 3:30 மணிக்கு வகுப்புனா கூட ஸ்பெஷல் கிளாஸ். ரெகுலர் கிளாஸ் ஈவினிங் இருக்கும், ஸ்பெஷல் கிளாஸ் 4 மணிக்கு இருக்கும். அப்படின்னா அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படி எழுந்து பழகி அந்த நேரத்துல வந்து அதான் சொல்லுவாங்க, நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க, பிரம்ம முகூர்த்தம் அப்படி இப்படின்னு பயணம் சொல்றாங்க இல்லையா? அந்த சமயத்துல எஃபெக்டிவான தியானம்லாம் இருக்கு. சரிங்களா? நிறைய சொல்லித்தராங்க. ஆனா நான் சொல்றது எல்லாமே நடைமுறையில செய்து பார்த்து எஃபெக்டிவான தியானங்கள், நினைவாற்றல் பயிற்சி, இதெல்லாம் வந்து நம்ம மூளைக்கான, மனசுக்கான செயல்திறனை ஊக்குவிக்கிறதுக்கு சில நேரத்தை நம்ம ஒதுக்கியே தீரணும். ரெகுலரா. சரிங்களா? பல்லு விளக்காம சாப்பிட மாட்டோம், குளிக்காம இருந்ததில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பழக்கமா மாத்திக்கிற அளவுக்கு அது உங்களுக்கு கொண்டு வந்துட்டா உங்களை அறியாம நீங்க ஜெயிச்சிருவீங்க. சரிங்களா? அது நடக்கும். அந்த ரிசல்ட்டை ஒரு 15-20 நாள்லயே நம்ம கொண்டு வரணும். நமக்கு 60 நாள் தான் இருக்கு. அப்ப 20 நாள்ல வந்து இந்த பயிற்சி வந்து சிறப்பு பயிற்சி டெய்லி நீங்க பண்ணணும். நான் கூட இப்ப வந்து வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறேன். இந்த வந்து சம்மர் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வெற்றியாளர்னு சொல்லி ஒரு தலைப்புல இந்த சின்ன பசங்களுக்காக எடுத்துட்டு இருக்கேன். படிக்கிற பசங்களுக்கு 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் மாணவர்களுக்கு அவங்களுக்கு சார் கேக்கல சார். இப்ப கேக்குதா இல்லையா? இப்ப கேக்குது சார். ஓகே ஓகே. அந்த மாதிரி கேட்காம தான் தயவு செஞ்சு சொல்லுங்க, அல்லது வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. எவ்வளவு நேரம் கேட்கல? ரொம்ப நேரமா, கொஞ்ச நேரமா? சார் இப்பதான் ஒரு 2 மினிட்ஸ். இப்பதான். ஓகே ஓகே. அதாவது வந்து நான் வெற்றியாளர்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன். அது யாருன்னா 6ஆம் கிளாஸ் படிக்கிறது 12ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்களுக்கான பயிற்சி. அதுல நினைவாற்றல் பயிற்சி, விரைவா படிக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி வந்து கையெழுத்து அழகா இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஆனா உங்களுக்கு யாராவது தேவை அப்படின்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சதை அடையிறது. இன்னைக்கு என்ன கிடைக்கணும் அது வேணா உங்களுக்கு வாங்க. இன்னைக்கு வந்து யாராவது வந்து சாட் பாக்ஸ்ல போட்டு அவங்க எல்லாத்தையும் அந்த லிங்க் அனுப்புறேன். நாளை காலைல அதோடைய வகுப்பு இருக்கும். ஒரு காலைல வந்து சாம்பிளுக்கு அந்த வகுப்பு வாங்க. அது உங்களுக்கு பயன்படும். அதில் இருக்கிற சில பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து பயிற்சி இந்த வகுப்புல கொடுப்பேன். சின்ன பசங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் நிறைய பயிற்சி நான் வச்சிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நாளைக்கு காலைல 6 to 7:30 வாங்க. சரியா? இந்த மாதிரி நினைவாற்றல், நம்முடைய ஒரு நேரத்தை வந்து முறையா நிர்வாகப்படுத்துறது, ஒரு நாளைக்கு வந்து டைம் பாக்ஸ் பண்ணி ஒரு வேலையை வந்து முடிக்கிறது. இன்னைக்கு வந்து இந்த தலைப்பு 6ஆம் கிளாஸ்ல வந்து அழகு இயல் 1 கொடுத்துட்டாங்க. அதை வந்து எப்ப படிக்கிறது அப்படிலாம் இல்லாம அதை முடிச்சுட்டு அடுத்த வேலை பார்ப்போம். ஒரு மிஷின் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கிறது. நம்மள இப்பதான் ப்ரோக்ராம் பண்றோம், ஆனா முடியல. ஆனா முடியும். நான் சொல்ற டெக்னிக் பயன்படுத்தினா முடியும். சரியா? அந்த மாதிரி. ஸோ மோட்டிவேட் பண்றதெல்லாம் இல்லை. மோட்டிவேட் பண்ணா ஒரு நாளைக்கு இருந்து 2ஆம் நாள் வந்து புஷ்ன்னு இறங்கிடும். அதை நான் சொல்ல வரல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களை அறியாமையே வந்து அந்த வேலையை நீங்க செய்வீங்க, இயல்பா செய்வீங்க. அப்படி செய்யறதுக்கு பயிற்சி இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா வருகின்ற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கடினமா மாறப்போகுது இல்லைங்களா? இந்த தேர்வு முறையை வேற மாதிரி மாத்துவாங்க.
இல்லைங்களா? அப்ப அதுக்கு நம்ம தயாராக தான் போறோம். அப்ப அதுக்கு வந்து எதோட ஆற்றல் தேவை? மூளையோட ஆற்றல் தேவை. அந்த மூளையை வந்து பயிற்றுவிக்கிறது, அசராம சூடாகாம வேற லெவல்ல மூளையை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அதுக்குதான் அந்த பயிற்சி. எல்லாரும் வந்து இந்த பயிற்சி கொஞ்ச நேரம் செய்வாங்க, விட்டுருவாங்க. ஆனா அதை செய்யறதுனால நீங்க எழுதி வச்சுக்கலாம், இந்த தேர்வை நான் இவ்வளவு மதிப்பெண் வாங்கி இவ்வளவு வந்து பெறுவேன். அந்த அளவு கான்பிடன்ட் லெவல் உங்களுக்கு வந்துடும். உங்க கொஸ்டின் நீங்க என்னென்னலாம் வந்து படிக்கணுங்கிறது உங்க கண்ணுக்கு அதுவா வரும். உங்க நண்பர் சொல்லுவாங்க, உங்களோட கொஸ்டின் பேப்பர் ப்ரெடிக்டபிளா இருக்கும். நீங்க ப்ரெடிக்ட் பண்றதுதான் அங்க வரும். இப்ப தலைச்சொல்லாக்கம் வந்து 2500 தலைச்சொல் இருக்குன்னு வச்சு உங்க டிபார்ட்மெண்ட்ல. ஆனா உங்களுக்கு தேவையானது அதுல 250 தான் இருக்கும். அது 250 மட்டும் உங்க கண்ணில் படும். யாருக்கு தெரியும்? ஜோசியம் பார்க்கலாம். ஜோசியம் பார்க்கும். உங்க மூளை கரெக்டா இதை பண்றா, அதை பண்றா, அதை பண்றான்னு சொல்லும். இப்படி இப்படி ஒரு ஃப்ரீக்வன்சில உங்களை தயார்படுத்தணும்னா பயிற்சி செய்யும். எல்லாருமே பயிற்சி பண்ணி தான் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி நிறைய பேர் வந்துட்டு போங்க. பயிற்சி பண்ணி தான் ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறது எப்படியா இருந்திருக்கும். ஆனா பயிற்சி பண்ணா ஜெயிச்சு தான் தீருவாங்க. அது மாற்றம் இல்லை. அந்த ஒரு ஆற்றுல வளரவை நம்ம இதுல வந்து பண்ணணும். இதை வந்து என்னுடைய டிஎன்பியோட மொத்த கிளாஸ்லயும் உண்டு, இந்த சிறப்பு பொதுத்தமிழ் வகுப்புலயும் உண்டு. ஏன்னா வந்து இதுல 100 பேர் வந்தாங்கன்னா 100 பேர் ரிசல்ட்டா மாறணும். அது நான் சொன்ன 100 பேர் 100 மார்க்கா அவங்களுடைய இலக்கு என்னவோ அதை அடைஞ்சிட்டு அடைய முடியலன்னா அந்த வகுப்பு வேஸ்ட், அந்த பயிற்சியும் வேஸ்ட் இல்லைங்களா? அப்ப அதைதான் நம்ம வேதம்னு நினைக்கிறோம். இதுதான் நான் வந்து ஸ்பெஷலா சொல்லணும்னு நினைச்சது. மற்றது வந்து இது ஒரு பார்ட். இதை பத்தி டெய்லியெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். டெய்லி ஒரு பயிற்சி சொல்லுவேன். அந்த பயிற்சி நீங்க செய்றீங்களான்னு பார்ப்பேன். இந்த பயிற்சி செய்யறதுக்கான டைம் கொண்டு நம்ம காலை நேரத்துல வந்து நான் வைப்பேன். அந்த வகுப்பு வந்துட்டு நீங்க சும்மா ஒரு 10 நாள் செஞ்சு பாருங்க. எவ்வளவு உங்களுடைய நடைமுறையில உங்களுடைய செயல்பாட்டுல மாற்றம் இருக்கு. உங்களுடைய மனோநிலை, உங்களுடைய மூளையோடைய செயல்திறன் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குன்னு பாருங்க. நான் சொல்ற விஷயம் எல்லாம் புதுசா இல்லை. நான் 1-2 விஷயம் தான் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். மற்றதெல்லாம் ஏற்கனவே யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா கொள்ளைய ஒரு 100கணக்கான சேனல்ஸ் இருக்கு. நிறைய பேர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான். அதை நான் வந்து நமக்கு தகுந்த மாதிரி முறைப்படுத்தி நான் ஒரு வருஷப்படுத்தி உங்களை டெய்லி பண்ண வைக்கிற முயற்சியை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால வந்து கண்டிஷனே என்ன அப்படின்னா, அந்த பயிற்சிக்குலாம் நீங்க ஒரு உட்படுத்திக்கிட்டு தான் அந்த வகுப்பு வரணும். அப்படின்னா வரல போங்கன்னு கூட சொல்லுவாங்க சில பேரு. ஆனா எப்படியாவது அவங்கள அந்த பயிற்சி பண்ண வச்சிருந்தோம். இப்ப நான் ஒரு வந்து ஒரு ஆற்றல வெளிப்படுத்தினேன் அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி உங்களுக்கு சொல்றீங்க, நீங்க மட்டும் சொல்றீங்க? 100 பொருளை நீங்க 100 நம்பர் 100 பொருள் சொல்லிட்டு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து நம்பர் சொன்னா பொருள் சொல்லுவேன், பொருள் சொன்னா நம்பர் சொல்லுவேன். அப்ப அது உங்களுக்கு வந்து நினைவாற்றல் அதிகப்படுத்துமா இல்லையா? அப்ப அது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வரும். அப்ப மூளையை வந்து நினைவாற்றல். அப்போ நம்மளோட பிரச்சனை என்னது? டேட்டாஸ் எல்லாம் மறந்து போகுது. ஆண்டு மறந்து போகுது, பேர் மறந்து போகுது, இலக்கண குறிப்பு சரி, இது வந்து இந்த பொருள் கூறு மறந்து போகுது. மறந்து போறதுதானே பிரச்சனை. ஒரு முறை படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தா அதை ரிலேட் பண்ணி ஞாபகம் இயல்பா நம்ம மனசு மூளையை வந்து தொடர்பு படுத்தி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி மூளையை பயிற்சி வச்சுட்டா முடிச்சா சோம்பலே இல்லாம நம்ம அறியாமே 4 மணிக்கு தூக்கமா வராது. என்ன பண்ணாலும் தூக்கம் வராது. 1000 லட்ச ரூபா கொடுத்தாலும் தூங்க மாட்டேன் 4 மணிக்கு மேல. அப்படின்னு நல்லா இருக்கும்ல? அதுக்கு பதிலா வந்து நாம படிச்சவன் இந்த முறை வந்து வேலை வாங்கியாவும் இல்லைன்னா அவமானப்படுத்துவாங்க, சோறு போட மாட்டாங்க, தண்டை சோறு திட்டுவாங்க, கல்யாணம் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் மனசுக்குள்ள மன அழுத்தத்தை போட்டுக்கிட்டு காலையில அதுக்காக நம்ம எந்திரிக்கிறது அப்படின்னாலும் எந்திரிக்க முடியாது. 2 நாள் எந்திரிப்போம், 3 நாள் எந்திரிக்க மாட்டோம். அப்ப அந்த மன அழுத்தத்தோட எழுந்திருக்கலாம் வேண்டாம். மன அழுத்தம் இல்லாம எழுந்திருக்கணும். மன அழுத்தம் இல்லாம படிக்கணும். மன அழுத்தம் இல்லாம நாலு முழுக்க வந்து அப்படியே மிஷின் மாதிரி, ஒரு கீ கொடுத்த மிஷின் மாதிரி படி படி அப்படின்னு படிச்சுட்டே இருக்கும். எழுது அப்படின்னு எழுதிட்டே இருக்கும். கொஸ்டின் ஆன்சர் பண்ணிப்பாரு. 100 கொஸ்டின் நீங்க அடிச்சுப்பாரு. ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப அதே கொஸ்டின் தான். இருந்தாலும் படி. அந்த மாதிரி. இப்ப நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஜிஎஸ் படிச்சாலும் உங்களுக்கு பயன்படும். அவ்வளவுதான். சரிங்களா? ரொம்ப பேசினாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும். அவ்வளவுதான். இப்ப நான் வந்து இதுல வந்து புதுசா நீங்க கேட்கணும் ஒரு விஷயத்த இதை கேளுங்க. அல்லது இந்த வகுப்பு முடிக்கலாம். சரிங்களா? நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு தலைப்புகளை வகுப்பு எடுக்கிறேன். சரிங்களா? எழுத்திலக்கணத்துல ஒரு தலைப்பு நான் வகுப்பு எடுக்கிறேன். இன்னைக்கு இந்த வகுப்பு நான் நிறைவேற்றலான் இருக்கேன். ஏதாவது கேட்குன்னா கேளுங்க. நீங்க சாட் பாக்ஸ் எல்லாமே போட்டீங்களா? 4 பேரும் போட்டிருக்கீங்க. அருண் பிரசாத் போட்டிருக்காரு. அடுத்து வந்து மனோஜ்குமார், நோ வாய்ஸ் தான் போட்டுக்கிறாங்க. மற்றவங்களாம் மீதி பேர்லாம் ஜனனி நம்பர் 2 இருக்கு. அடுத்து மதினா, உங்க நம்பர் அனுப்புங்க. இப்பதான் ஒருத்தவங்க வராங்க.
தரண்யா பார்த்துனாலும். சரி, உங்களுடைய போன் நம்பர், உங்களுடைய பெயர் சாட் பாக்ஸ்ல போடுங்க. அப்பதான் நான் வந்து நோட் பண்ணி மதினா போட்டாங்க. அடுத்து பத்மா தலவாய்ப்பேட்டை, கீதா கீதா மேடம், பத்மா மிஸ் கீதா மேடம், யாரையான போடுங்க. அப்படியே வந்து பவித்ரா, உங்க போன் நம்பர் போடுங்க. இப்ப நாளை வகுப்புக்கு நான் வந்து ஒரு பேட்ச் வந்து கிரியேட் பண்ணி அதில் அனுப்புறால உங்களுக்கு இண்டிவிஜுவலா அனுப்பிடுறேன். நாளைக்கு என் கிளாஸ்க்கான லிங்க் அனுப்புறேன். கிளாஸ் வாங்க, ஒரு வகுப்பு அட்டன் பண்ணுங்க, அதில் ஒரு டெஸ்ட் தரேன், எழுதுங்க. என்ன மாதிரி செட்டப்ல என்னென்ன சிலபஸ் எப்படி வகுப்பு இருக்கும் அப்படின்றதுக்கான எல்லா விஷயமும் நாளைக்கு நான் உங்களுக்கு தரேன். அதில் நீங்க பாத்துக்கோங்க. உங்க நண்பர்கள் இருந்து அவங்ககிட்ட சொல்லுங்க. அதே மாதிரி வந்து ஒரு பயிற்சி ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு, மினி வாட்டல் பயிற்சி, அதை கத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 5-6 பயிற்சி, ஒரு அரை மணி நேரம் அது செலவழிக்கலாம். ஒரு 10 நாள்ல நம்மளுடைய வந்து நம்ம வந்து அப்படியே நம்முடைய இதை வந்து அப்படி மாத்திக்கலாம். நம்முடைய இயல்பு கேரக்டர் மாத்திக்கலாம். சுறுசுறுப்பா எழுந்திருக்கிறது, சோர்வு இல்லாம படிக்கிறது, அப்படி அந்த மாதிரி வந்து நம்மளை மாத்திக்கலாம். மாறுதா இல்லையான்றதை பார்ப்போம் பயிற்சியில. அந்த மாதிரி ஸ்பெஷலா ஒரு விஷயத்த செஞ்சுதான் இந்த மொத்தம் ஜெயிக்க போறோம் நம்ம. இது எல்லாமே நான் சொல்றதெல்லாம் ரிசல்ட் வந்துடும். ஒரு கெமிக்கல் கலந்தா இதையும் கலந்துனா பினாப்சிலும் கலந்தா இளஞ்சிவப்பு நேரம் வருதா, வரும். அந்த மாதிரி வந்தாதான் இது வந்து உண்மை. சரிங்களா? அந்த மாதிரி நான் ஒரு பயிற்சி சொல்றேன், செய்யுங்க. அது ஒரு ரிசல்ட் இருக்கான்னு பாருங்க. கேட்டா இன்னைக்கு நீங்க வந்து எல்லாத்துக்கும் நாளை காலில் இருக்கிற வகுப்புடைய லிங்க் அனுப்பி வைக்கிறேன். நாளை அதிகாலை வந்து அதிகாலை கிடையாது, பேரு காலை தான். 6:30 to 7:30 வரலும் இருக்கிற அந்த மாணவர்களுக்கான வகுப்பு அது. நீங்க அதுல கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு என்னடா பண்றாங்க இதுல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது நான் உங்களுக்கு சொல்லி தரணும். சரிங்களா? சரி, இப்ப புதுசா வந்தீங்க, நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அவங்க எல்லாம் வந்து நாளைக்கு வாங்க. தரண்யா, காசிநாதன், உங்களை ஏதோ கேட்குன்னு கேளுங்க, நான் உங்களோட பேசுறேன். மற்றபடி உங்களுடைய எண் போட்டுங்க. அதுல நான் உங்களுக்கு வந்து இவங்க பத்மா மேடம் பேசணும்னு நினைக்கிறேன். பத்மா, கீதா, அவங்களும் புதுசா வந்தீங்களா? இல்ல நான் பேசிட்டு இருக்கும்போது வந்தீங்கன்னு தெரியல. நீங்க வந்து என்னுடைய எண் போடுங்க. நான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். வராதீங்க, உங்க நம்பர் போட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு அது இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? நான் என்ன செய்ய போறேன், இந்த வீடியோ வந்து இன்னைக்கு என்ன பேசணும் அப்படிங்கிறது வந்து அது பயனுடையதா இருக்கும் கண்டிப்பா. அது வந்து அதோட வீடியோ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதோட லிங்க் அனுப்புறேன். புதுசா வந்தீங்க, சாட் பாக்ஸ்ல இது நேம் போட்டவங்களுக்கு. அடுத்து வந்து நாளை காலையில வந்து ஒரு சின்ன பசங்களுக்கான, ஒரு பெரிய பசங்களுக்குமே தான் அது, நினைவாற்றல், நம்முடைய பேராற்றலை வந்து வளர்த்ததுக்கான பயிற்சிகள் சம்பந்தமான ஒரு வகுப்பு. அது இலவசமா நாளைக்கு நீங்க கலந்துக்கலாம். அந்த லிங்க் அனுப்புறேன். சரிங்களா? சரி, வேற ஏதாவது கேட்கலாம், அல்லது நான் வந்து வகுப்பு நிறைவு செய்யறேன்.